வராரு அவருதாமா கவுண்டரு. என்ன தெரியலையாப்பா? தெரியலையா? நான் தான் உன் மக ராஜாத்தி. என்ன திருவிழால அம்போன விட்டுட்டு எங்கப்பா போனீங்க? நீ என் மக ராஜாத்தியா? அடையாளம் தெரியலையாப்பா? நீ என்ன தொலைக்கும் போது எனக்கு 9 வயசு இருக்கும். இப்ப மடமடன்னு வளர்ந்துட்ட. அதனாலதான் அடையாளம் தெரியல. ஆனா நீ அப்படியே இருக்கேப்பா. அதே கருப்பு, அதே அசடு, அதே சட்டை, ஐயோ அதே வேஷ்டி கூட. இல்லம்மா, இது வேற வேட்டி. ஆமா, இவ்வளவு நாள் எங்க இருந்த? அதுவா? அப்பா பொண்ணு இங்க வாங்க. அது யாரவன்? இவர்தான் என்ன எடுத்து வளர்த்தப்பா. அது அவர் பொண்ணு. உன்னை காணோன்னு அழுதுட்டு இருந்தேன்னா இவர்தான் அப்பா என்ன காப்பாத்தினாரு. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. கவுண்டர். கவுண்டர்னு சொன்னதுனால கோயம்புத்தூர் ஜில்லாவோட எல்லா ஜில்லாவிலையும் ஊர் ஊரா தேடிட்டு இருந்தேன். நீ தப்பு பண்ணிட்ட. கோயம்புத்தூர் ஜில்லாவில் மட்டும் தேடி இருக்கணும். ஆமா, இப்ப மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா? அது அதான்ப்பா. இந்த ஊர்ல பொண்ணை காணோன்னு ஒரு கவுண்டரு நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஊர் பேர் வேலங்குடின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு. உன்னை பார்த்தேன்னா அடையாளம் அப்படியே என் அப்பா மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆட்டி கத்திரிக்கா. என்ன நீ இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணு திரும்பி வந்திருக்கா, ஒரு பாச நேசம் கொஞ்சம் கூட இல்லாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறிய? ஓ, நீ ஒரு மோசமான ஆடியா. எனக்கு ஐயா பாசம் இல்ல, வண்டி வண்டியா பாசத்தை வச்சிருக்கிறியா? பொசுக்குன்னு பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மகளே ராஜாத்தி. அப்பா. ராசாத்தி. அப்பா. ராசாத்தி. அப்பா. வித்த காட்டுற மாதிரி வேடிக்கை பாக்குறாங்க. வீட்டுல போய் பேசிக்கோ. ஓ, அந்த பெயிண்ட் அடிக்காத பெட்டி தூக்கி போயா. போயா. ஓ, இப்படி போயா. நன்றி. உன் பேர் என்ன? பக்கிரிசாமி. யார் உனக்கு இந்த பேர் வச்சது? ஏனா நல்லா இருக்கேன்னு சொன்னேன். பக்கிரி, நீ எனக்கு மக்கிரி மாதிரி. என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு கோடி கும்பிடு. கும்பிடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். யோ, உன் பொண்ணை வளர்த்தறதுக்கு இது வரைக்கும் 27,000 ரூபாய் செலவாயிருக்கு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊர் ஊரா சுத்தின வகையில 13,000 ரூபாய் செலவாயிருக்கு. இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் 94,000 ரூபாய் செலவாயிருக்கு. அதை கொடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன். ஓ மக்கிரி, இது பக்கிரி அநியாய வட்டியாது. ஏன் வேட்டி வைக்கிற? நோட்டு வச்சிருக்கேன். நோட்டு வைக்கிற இடமா அது? வட்டி கணக்கெல்லாம் இங்கதான் வைப்பேன். உனக்கு சந்தேகம் வந்தா பாத்துக்க. இது நோட்டா? இது எங்கேயோ கீழே கிடந்து பொறிக்க வந்திருக்கான். ஓ துண்டு மீச, எனக்கு இருக்கிறது 4 ஏக்கர் நிலம், 2 மாடு, 3 கோழி. இத வித்து உனக்கு வட்டி பணமா கொடுத்துட்டு நானும் என் பொண்ணு தெருவில் போய் நிக்கிறதா ஐயா? அப்பா, ஒரு நல்ல யோசனை சொல்றேன். என்ன, இவனை இவன் மகளை அடிச்சு பணமாக்கிட்டுமா? என்னப்பா, அவங்களோட ரொம்ப பாசமா பழகிட்டேன். பெரிய மனசு வரல. இவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க. இவ பிரமாதமா சமைப்பா. அவரு நல்லா ஆடு மாடு மேய்ப்பாரு. அவங்க இங்கே இருந்து வேலை பார்க்கட்டுமே, நம்மளும் காசு கொடுக்க வேண்டாம். நல்ல யோசனை. இவ மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம். ஆனா இவனை நம்பி ஆட்ட அனுப்ப முடியாது. கொஞ்சோண்டு உப்ப கையில எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்றுவானே. இருந்தாலும் என் பொண்ண புத்திசாலித்தனமா நீ வளர்த்திருக்கிற. அதனால நீ இங்கேயே இரு. நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, தங்கச்சியை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன் 2 நிமிஷம் இரு. அடிச்சு போட்டுருவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி. சந்தோஷம் தானே? ஏண்டா தம்பி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? காணாம போன சிரிக்கு வந்துட்டாலாமே. கிறுக்கி துருக்கிட்டு இருக்காத. நான் உன்ன பாக்க அங்க வந்தா, நீ என்ன பாக்க இங்க வந்துட்டியாக்கு. கண்ணே, உன் அத்தை. என்ன பெத்த ராசாத்தி, என்ன பெத்த அம்மா. நீ திரும்பி வரணும்னு நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன். இங்க எல்லா வீட்லயும் பால் பார்த்துட்டியா? என் ராசாத்தி, உன் கண்ணு, உன் செல்லம், உன் பெத்த அம்மா, என் கண்ணு. அப்பா, எனக்கு இப்படி ஒரு அத்தை இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. நீ வீட்டுல இருந்தாலும் உனக்கு தெரியும். இந்த வெக்கப்பட்டு நிக்கிறானே, இவன் யார் தெரியுமா? உன் அத்தை மகன் ஆண்டிப்பேன். ஏண்டா ஆண்டி, பொண்ணை புடிச்சிருக்கா? அட போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சுத்தம். ஏண்டா இப்படி வெக்கப்பட்டா எப்படா குடும்பம் நடத்துறது? இவன் குடும்பம் நடத்து. ஏன் தம்பி, அது யாரு? அதான் தோழி. கோழியா? என் பொண்ணு கூட வந்த தோழிக்கோ. ஏண்டா உன் பொண்ணை மட்டும் தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தியா? அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தியா? அக்கா, என் பொண்ண கோயில்ல தொலைச்சிட்டேன். அப்ப கண்டுபிடிச்சு வளர்த்தானே அவன் பொண்ணு. அவளை நான் தொலைச்ச குற்றத்துக்காக இவங்க அப்பனுக்கெல்லாம் நான் இற போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா பைத்தியக்காரா, கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கல்ல, ஏதோ போனா போகுதுன்னு 200 300 கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அப்படி கேட்டிருந்தா தூக்கி வெளியே எறிஞ்சு எடுத்துட்டு போடான்னு இருப்பனே. வேற என்ன? அவன் கேட்ட தொகைக்கு இந்த வீட்டையே அவன் பேருக்கு கிரையம் பண்ணி கொடுத்துட்டு நான் வெளியே போயிட வேண்டியதான். அவன் யாராவே? அதான் கோழியோட அப்பன். ராசாத்தி, நடுத்தருவுல நின்னுட்டு இருந்த உடனே எங்க அப்பன் கூட்டிட்டு வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்ததுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா? உங்க சாதி சனை எங்களை இலக்காரமா பேசுறத கேட்டுட்டு சும்மா நின்னுட்டு இருக்கியா? ஆமா. அப்பா,
இனிமே என் சித்தப்பாவை பத்தியோ என் அக்காவை பத்தியோ இலக்கரமா பேசுனீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு உடனே போயிடுவேன். எங்க சித்தப்பா? சித்தப்பா அவையாரா சித்தப்பா? ஆடா அவன் ஒரு பல்லு விளக்காத பையன். மூஞ்சி பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு சோறு திங்க மாட்டேன். அவ்வளவு அசிங்கமா? ஆத்தா இனிமே நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன், நீ கோச்சுக்காத. பழத்த பாசமாச்சே, 1 வருஷமா 2 வருஷமா 8 வருஷமாச்சே, பாசம் பொங்கத்தானே செய்யும். ஆத்தா நீ ஒண்ணும் கோச்சுக்காத. அடி செகப்பி நீ ஒண்ணும் கோச்சுக்காத. நீ ஒண்ணு கோச்சுக்காதக்கா. உன்னை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். இப்படி உட்கார். மரும புள்ள வாங்க. என்ன தட்ட பிச்சைக்கார மாதிரி கையிலே வச்சிருக்கீங்க? இங்க வைங்க. பொன்னி சாப்பாடு ரெடியா? ஒல கொதிக்குது. ஒரு படி அரிசி சேர்த்தே போடு. அக்கா சாப்பாடுல ஒண்ணு வஞ்சனம் பண்ண மாட்டாங்க. பார்த்தாலே தெரியுது. டேய் காலம்தான் என்னையும் என் புருஷனையும் பிரிச்சு வச்சிருச்சு. அத விடு தம்பி, என் மகனுக்காவது சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேணாமா? அதான் பொண்ணு வந்துருச்சே. ஒரு நல்ல நாளா பார்த்து தாலியை கட்டி கூட்டிட்டு போ. அப்பா சித்தப்பா வரட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். அந்த புடலங்கா வாங்கிட்ட நான் என்ன கேக்குறது? அசத்தி, இது நம்ம குடும்ப விஷயமா? நான் பெத்த பொண்ணு நீயே, கூட பிறந்த அக்கா இது. உறவு முறை விட்டு போயிடலாமா? அக்கா இன்னைக்கு நல்ல நாள். 101 ரூபாய் வெத்தலையில வச்சு கொடுக்குறேன். இது நம்ம பேசி முடிச்சுட்டதுக்கு அடையாளம். கூட பிறந்த பொறுப்பு கொடுக்கும்போது நான் தட்டவா முடியும்? இன்னும் ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம ஜாதி ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துரு. முகூர்த்தத்தை பேசி முடிவு பண்ணிடுவோம். சாமி சிஷ்யா, இந்த அருள் வாக்கெல்லாம் நீங்க எதுல சொல்றீங்க? வாயிலதான். ஆஹா, இந்த மாதிரி தத்துவத்தை இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்ல. இதெல்லாம் எனக்கு எப்ப கத்து கொடுக்க போறீங்க? நீ என்கிட்ட சிஷ்யனா சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது? சுமார் 7 வருஷம் ஆகுது. நான் என் குருநாதர்கிட்ட 100 வருஷம் இருந்தேன். அப்புறம் தான் ரகசியத்தையே சொல்லி கொடுத்தாரு. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? 555. 555. ஏதோ சிகரெட் நம்பர் மாதிரி இருக்கு. என் சொந்த ஒரு புகையில வட்டி. தேவையில்லாம பேசினா அப்புறம் விரட்டி. ஆமா. யார் அது போறது? நம்ம பெரிய பண்ணையில வேலை பார்க்கிற சின்னையா. என்ன மதிக்காமலே போறான். பெரிய பண்ணையில வேலை செய்யற திமிரா? கூப்பிட அவன. ஏ சின்னையா. என்ன மன்னிச்சிடுங்க சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை கவனிக்காம போயிட்டேன் சாமி, உங்களை கவனிக்காம போயிட்டேன். ஊர்ல இருந்து சின்ன முதலாளி வந்திருக்காரா? என் முகத்துல புகையை உதச்சுனாரா? அது இல்லைங்க, ஏகப்பட்ட வேலை. அந்த கவலையில உங்களை கவனிக்காம போயிட்டு சாமி. கவனிக்கலைனாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு முன்னால பீடி குடிச்சிட்டு போனியே, உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? அதத்தான் நான் சொல்லிட்டேன்ல. அப்ப சரி. நல்ல அமோகமா நல்ல. இன்னைக்கு யாரு மூச்சில முழிச்சோ தெரியலையே. சாமி நல்லாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ. அப்பா ஐயா, சாமி நல்லாருன்னு சொல்லும் போதே நினைச்சேன் கை ஓட்ட இப்படி ஏதாவது ஒண்ணு போகும்னு எனக்கு தெரியும். அப்பா உன் அத்தை பையனை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ற. ஆமா சாமி. பெரிய பண்ண பாலுவை கட்டிக்க விருப்பம்னு சொல்ற. ஆமா சாமி. கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாசமா போ, குட்டிச்சவரா போ. இப்பதான் உங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணுங்கிறதுக்காக என்ன கூப்பிட வந்தான். நான் பாத்துக்கிறேன், மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு போ. நாசமா போ, குட்டிச்சவரா போ. சாமியோட வாயால நாசமா போன கேட்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்து குறைய சொல்றோம். உன் பேர் என்ன? பொன்னி. பொன்னி, உனக்கு ஏதாவது குறை இருந்தா அதை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க இங்க உட்காந்துக்கிறீங்களே, நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி சாமி, நாங்க வரோம். எனக்கு பதிலா நீ அருள்வாக்கு கொடுக்கறியா? நல்ல சாமி புரியுது இல்ல? நாசமா போ. இங்க என்ன நடக்க போகுது பாரு. கொண்டசாமி, எங்க அக்கா பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க தான் ஒரு கெட்ட நாளா பார்த்து ஒரு கெட்ட நேரத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். எதுக்கு சோழியை போட்டு பாருங்க. என்னங்க வீட்டை அசிங்கப்படுத்துறீங்க? அமைதியாரு. தமுக்கால நினைஞ்சிருக்கா பாரு, எடுத்து காய போடு. என்னங்க சாமி இது? கருமா 3 விழுந்திருக்கு, அடுத்து 4 தான். எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருயா. விட்டா 1 2 3 100 வரைக்கும் சொல்லுவ போல இருக்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கெட்ட நேரம். என்ன சாமி சொல்றீங்க? அக்கா சும்மாரு, அவர் அப்படி சொன்னா நல்ல நேரம்னு அர்த்தம். அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். போட்டு பாத்துருவோம். ஏன் இதுக்கு முன்னால போட்டது சரியில்லையா? சும்மா இருக்காருப்பா. அம்மாத்தி ஒட்டி வரலாம்ப்பா. குறி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா 100 வருஷம் ஒண்ணு சேராம நாசமா போயிருவாங்க. மரும வந்த வேளையில மாமியாரு, அதாவது உங்க அக்கா 3 மாசத்துல நல்லா ஆயிருவாங்க. அப்படின்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சொல்றீங்களா? அதே அதே
நல்ல வேலை சாமி, முதல்லயே சொன்னீங்க. நல்ல ஜாதகத்துல பிறந்தவளா இருந்தா 8 வயசுல காணாம போவாளா? நான் மண்டையை போடுறதுக்கு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண. என் மகனே எந்தடா? அக்கா அவசரப்படாத, சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுக்கா. டேய், நான் மண்டையை போடுறதுக்கு அப்புறம் சொந்தம் என்னடா சொந்தம்? வாடா போலாம். அம்மா ஏமா ஆசை குறுக்க நிக்கிறேன்? நான் ராஜாத்தி மேல உயிரே வச்சிருக்கேன். உனக்கு தான் 50 வயசு ஆயிருச்சுல, எப்படியும் போறது போக போற. அதுல கொஞ்சம் முன்ன பின்ன போனா என்ன? டேய், என்னடா சொன்ன? அத்தை, மச்சான கட்டிக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நீ மண்டைய போட்டாலும் பரவாயில்ல, உன் புள்ளைய நான் நல்லா பாத்துக்கிறேன். அடச்சே ஓடுகாலி, நீ எனக்கு மருமகளா வரவும் வேண்டாம், நான் மண்டைய போடவும் வேண்டாம். டேய், நான் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன்டா. உனக்கு கர்மாதி பண்ணிட்டு தாண்டா நான் மண்டை போடுவேன். எச்சே வாடா போலாம். அடடா, அம்மா புள்ளன்னா இவங்க மாதிரி தான் இருக்கணும். யாரு முன்னாடி போறதும் போட்டியா வைப்பாங்க போல இருக்கு. நல்ல வேளை இந்த கல்யாணம் நின்னது ஒரு வகைக்கு நல்லதுதான். சாமி நமஸ்காரம். சாமி நாசமா போ, நாசமா போ. கருப்பரே, அப்ப நான் வரட்டுமா? இப்ப நீங்க புறப்படுங்க, வேற மாப்பிளை பார்த்து சொல்லி அனுப்புறேன். அப்ப நானும் வரட்டுங்களா? தேங்காய் வச்சுட்டு போடா. வைக்கிறதுக்கு தான் வாங்க. ஓ ஓ, நீங்களே கூப்பிட்டு உங்க பையனுக்கு என் பொண்ணை கேட்டதை பத்தி ரொம்ப சந்தோஷம். ஆனா என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். ஒண்ண கொடுக்க மாட்டீங்களா? ஏன்? என் பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போய் இப்பதான் கிடைச்சு 1 மாசம் ஆகுது. உடனே உங்க பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா நீங்க பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. மறுபடியும் என் பொண்ணை பிரிய எனக்கு இஷ்டம் இல்ல. அண்ணே, அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணு நாம வீட்லயே வச்சுக்க முடியுமா? அதுக்காக வெளியில துரத்த முடியுமா? நம்ம உள்ளூர்லயே ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா அப்பப்ப கூப்பிட்டு பாத்துக்கலாம். மாமா, உங்க பொண்ணை நீங்க பிரிய மாட்டீங்க, அவ்வளவுதானே? நீங்களும் மெட்ராஸ் வந்து எங்க வீட்டுல இருக்க வேண்டியதுதானே? அண்ணே, இது ரொம்ப நல்ல யோசனை. என்ன அதுக்கேண்ட நோன்ற? அப்புறம் என்ன, இப்ப சம்மதம் தானே? சம்மதம் தான். ஆனா இவெல்லாம் கூட வருவானே, பரவாயில்லையா? ஏங்க, இவர் யாரு? என் அண்ணங்க. யாரு? இது தம்பிங்க. தம்பியா அண்ணனா யாரு வந்தாலும் சரி, எங்க வீடு கடல் மாதிரி படுத்து உருளலாம். ஐயோ, கடல்ல கோமணத்தை கட்டிட்டு குதிச்சிருவாங்க. குதிக்கட்டுமே, குதிச்சா என்ன? நீங்க பொண்ணு உடுப்பீங்கல்ல, கொடுத்த மாதிரி தாங்க. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். பண்ணிக்கங்க. இந்தப்பா காய்கறி கடை, கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா காய்கறிகளையும் அனுப்பிடுறியா? சரிங்க. நல்லா பிஞ்சு காய் அனுப்பு. இந்த மாதிரி முத்தல் எல்லாம் அனுப்பிடாத. என்ன? இந்தப்பா இலை கடை, ஒரு 500 இலை அனுப்பிடுறியா? உங்ககிட்ட இருக்கிறதே 40-30 தான் இருக்கும் போல இருக்கு. வீட்டுல இருக்க அனுப்பிடுறேன். அப்ப வீட்லயே உட்கார்ந்து வியாபாரம் பண்ண வேண்டியதானே? மாப்பிள, ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிடுறீங்களா? இந்த எச்சி புத்தி தானே வேண்டாங்கிறது. உன்னை எல்லாம் கடத்தருக்கு அழைச்சிட்டு வரக்கூடாதுரா. மருமக புள்ள, ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் தேங்காய் விக்கிறதா இல்ல, போங்க. ஏன் பணம் கொடுக்க மாட்டேன்னு பாத்தியா? பூனை, இவனுக்கு அட்வான்ஸ் கொடு. நீங்க 100 தேங்காய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு தேங்காய் விக்கிறதா இல்ல. என்ன மருமகனே, ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன மருமகன் வர வேண்டியிருக்கு? போங்க வேலையை பார்த்துட்டு. நானாடா பொண்ணு தர மாட்டேன்னு? உங்க அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சாமி சொன்னது பயந்து நீங்க தான் ஓடிட்டீங்கடா. மாமா, இப்போ ஒண்ணு கெட்டு போல மாமா. எங்க அம்மா 3 மாசத்துல போறதால யாருக்கு என்ன நஷ்டம்? இப்போ நீங்க சரின்னு சொல்லுங்க. ரகசியமா ராஜாத்திய கோயிலுக்கு கூட்டுவாங்க, நான் தாலி கட்டுறேன் மாமா. அட சண்டாடா, உன் ஆசைக்கு அம்மா செத்தாலும் பரவாயில்லைங்கிறியா? பாவி, உனக்கு வேணா அம்மா பாசம் இல்லாம இருக்கலாம்டா. என் கூட பிறந்த ரத்தம்டா, எனக்கு அக்கா பாசம் இருக்குடா. அப்படின்னா தேங்காய் கிடையாது, போங்க. அண்ணே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் பஸ்ல போய் பக்கத்தூர்ல வாங்கிட்டு வரேன். தேங்காய் கிடைச்சா வாங்கு, இல்லன்னா தேங்காய் புண்ணாக்கு வாங்கிட்டு வா. எல்லா ஹோட்டலும் இன்னைக்கு புண்ணாக்கு சட்னி தான் போடுறானுங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துல எல்லாரும் புண்ணாக்கு சாப்பிட்டு போ. பொண்ணு, டேய் மருமகனே, என்ன பகைச்சிட்டு கடை நடத்திடுவியா இல்ல தேங்காய் வியாபாரம் தான் பண்ண விட்டுருவனா? என்ன செய்வீங்க? என்ன செய்வனா? உன் கடை தேங்காயில வெடிகுண்டு இருக்குன்னு பொருளையை கிளப்பி விட்டுருவேன். அதத்தான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டீங்களே. ஏன் இன்னொரு தடவை சொன்னா நம்ம ஜனங்க நம்ப மாட்டாங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் நம்புவாங்கடா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கவுண்டர? வாங்க, தேங்காய் வாங்க வந்தீங்களா? ஆமா. எல்லாரும் நல்லா கேளுங்க. என் மருமகன தேங்காயில வெடிகுண்டு இருக்கு, உரிச்ச காயில 1 குண்டு இருக்கு, உரிக்காத இந்த மாதிரி காயில 2 குண்டு இருக்கு. நேத்து ஒருத்த வாங்கிட்டு போய் வீட்டுல உடைச்சு அவன் குடும்பமே சிதைய போச்சு. கம்மி விலை தான். ஐயோ, வேண்டாம். வேணா? இனிமே வியாபாரம் பண்ணு. எல்லாத்தையும் ஒரு ஓரமா உட்கார்ந்து நெய்ய உடைச்சிட்டு போடா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க பெரியப்பா. என் மாமா வேணுனே கதை விட்டுட்டு போறாரு. நானே நல்ல தேங்காவா பார்த்து தரேன், வாங்க. எதுக்கு நீ தேங்காய் உடைச்சே கொடுத்துருப்பா? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உடைச்சு அதுல வெடிகுண்டு இருந்து எதுக்கு வம்பு? அட இவ்வளவுதானே பெரியப்பா, நீங்களே ஒரு நல்ல தேங்காவை பார்த்து எடுத்து கொடுங்க. இந்தா. ஐயோ புகையுது. அண்ணே, அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி. அண்ணே, எப்பண்ணே ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்ப தாண்டா பஸ்ல வர்றேன். ஆமா, நீ சௌக்கியமா இருக்கிறியா? இருக்கண்ணே. ஏன்னா இப்படி அழைச்சிட்டீங்க?
வேலை ரொம்ப அதிகம்தான். வியாபாரம் வர வர எக்கச்சக்கமா ஆகுது. கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. தம்பி, நீ எனக்கு உதவிக்கு வந்துடுறியா? இல்லண்ணே, இங்க இருக்கிற நிலத்தை கவனிக்கிறதுக்கே ஆள் இல்ல. அப்ப நானே பாத்துக்கிறேன். டிராக்டர் வாங்கி போட்டுறேன். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணாமலை, நாசமா போ, நாசமா போ. இது யாரு? என் ஒண்ணு விட்டு அண்ணன். ஏன் ஒண்ண விட்டீங்க? அதுக்கு மேல முடியலீங்க. ஏன் கன்னிமலை தமிழ் மேல உள்ள பற்றுதல்ல தமிழ் மலைன்னு பேரை மாத்திக்கிட்டாரு. ஊர்ல பெரிய வியாபாரி. பார்த்தாலே தெரியுதே. அண்ணன் தம்பி நீங்க பார்த்தா தெரியல. மடையா, தலைய பார்த்தா தெரியல. இப்படி வழுக்க இளநீல கூட கிடையாது. சாமி, ஆமா. உங்க திருவாய் மலர்ந்து நாலு நல்ல வார்த்தை சொல்லி அண்ணனை வாழ்த்துங்க சாமி. நாசமா போ, குட்டிச்சவரா போ. ஏயா, அப்புறம் தெரியும். அடுத்த வாரம் புரியும். யாரா அவன்? நாசமா போ, நாசமா போன்னு திட்டான். அவனை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய. நான் மட்டும் இல்லனே, இந்த ஊரே அவரை சாமியா மதிக்குது. அவர் ஒருத்தரை பார்த்து நாசமா போ அப்படின்னு சொன்னா நல்லதாயிடும். நல்லன்னு சொன்னா அவ்வளவுதான், அவன் நாசமா போயிடுவான். அதனாலதான் அவர் வாய்க்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆடு மாடு கோழி பால் தயிர்னு கொண்டு போய் காணிக்கையா கொட்டுறாங்க. இப்படி ஒரு மூட நம்பிக்கைய வளர்த்து உங்களை எல்லாம் சுழண்டிக்கிட்டு இருக்கிறான். இப்பவே போய் அவன் நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க போறேன். அவன் போலி சாமியாருங்கிறத நிரூபிக்க போறேன். என்ன சாமி, ஏட்ல என்ன போட்டிருக்கு? கபில் தேவ் ஏன் இன்னும் செஞ்சுரி அடிக்கலன்னு போட்டிருக்கு. இப்ப கிரிக்கெட் எல்லாம் ஏட்லயே வர ஆரம்பிச்சிருச்சா? சும்மா இருக்கியா? வெத்தலையில இன்னும் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவு. வேண்டாம் சாமி, ஏற்கனவே உங்களுக்கு வெந்த நாக்கு, அப்புறம் அந்த நாக்கு ஆயிட போகுது. உங்க வாயிலிருந்து சரியான வார்த்தையே வர்றதில்ல. ஏ செங்கோடா, என்கிட்ட நீ 7 வருஷமா சிஷ்யனா இருக்க. இது கூட உனக்கு புரியல? நீங்க தான் ஒண்ணுமே சொல்லி தரலையே. சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ போய் எனக்கு எதிராக கடை போட ஆரம்பிச்சிருவ. அப்ப எப்பதான் சொல்லி தர போறீங்க? நீ நாசமா போனதுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். என்ன ரத்ன சபாபதி, சௌக்கியமா? என்ன தைரியம் உங்க பேரை சொல்றாரு? ஏன் சொல்லக்கூடாதா? மகனே, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? யோ, நான் உனக்கு மகனா? நீ இந்த ஊர்ல செய்யற பித்தலாட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன். கண்டிச்சுட்டு போலாம்னு வந்தேன். பித்தலாட்டமா? நானா? நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? எல்லாரையும் மூட நம்பிக்கையில பயமுறுத்தி வச்சிருக்கிறியே, அதை சொல்றேன். எங்க நீ நல்லாருன்னு சொல்லி புடுவியோன்னு எல்லாரும் பயந்து கோழியிலிருந்து ஆடு வரைக்கும் புடலங்காயிலிருந்து கத்திரிக்காய் வரைக்கும் உனக்கு கொண்டு வந்து கொட்டாங்களே, அது ஒரு வகையான சுரண்டல், அயோக்கியத்தனம், லஞ்சம். லஞ்சமா? லஞ்சம் யார் வாங்கல? பிள்ளையார் காலத்துல இருந்து இருக்கு. பிள்ளையார? ஆமா, பிள்ளையார நீங்க கும்பிடும் போது எப்படி கும்பிடுறீங்க? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. பாலையும் பருப்பையும் கொடுத்துட்டு சங்க தமிழ லஞ்சமா கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா? யோ, அவன் தமிழத்தானையா கேட்டான். உன்ன மாதிரி ஆடு கோழி பன்னி எல்லாமா கேட்டுக்கிட்டு. தமிழ் மலை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போயிருங்க, எங்களை இம்சை பண்ணாதீங்க. தமிழ் மலை போயிடு. சாமி வாயால ஏதாவது சொன்னார்னா அப்புறம் நீ தமிழ் மலையா இருக்க மாட்ட, தமிழ் குச்சி ஆயிடுவேன். இதுக்கெல்லாம் பயப்படுற பைத்தியக்கார இல்லதான். எனக்கு ஈரோட்ல 2 ஜவுளி கடை இருக்குது. பொள்ளாச்சியில 10 பால் மாடு இருக்குது. எல்லாம் என்னுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. எங்க சொல்லு பார்க்கலாம். என்னமோ நீ நல்லா இருந்தா நாசமா போயிடுவாங்களா, நாசமா போனா நல்லா ஆயிடுவாங்களா? யாருகிட்ட காது குத்துற? என்னடா ரொம்ப பேசுற? இதுவரைக்கும் சாமியை யாரும் பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல. நீ பேர் சொல்லி கூப்பிட்டதும் இல்லாம வா போன்னு மரியாதை இல்லாம பேசுற. இன்னும் கொஞ்சம் போனா வாடா போடாம்பா போல் இருக்க. போடா. சும்மா இருக்கியா? அவன் வாய கிளறி விட்டுட்டிய. சும்மா இரு. எல்லாம் அவன் நல்ல நேரம். எனக்கு நேரம் நல்லாட்டா இருக்குது. இன்னியோட ஒரு சாயம் வெளுக்க போகுது. எங்க என்ன வாழ்த்து பார்க்கலாம். மகனே, என்ன இந்த வழுக்க வழுக்குது? மகனே, நீ நல்லா இரு, சௌக்கியமா இரு, அமோகமா இரு. உன் துணிக்கடையில லட்ச லட்சமா லாபம் கிடைக்கும். நீ வச்சிருக்கிற 10 பசுமாடு 100 ஆகும், 1000 ஆகும். அமோகமா இரு, நீ நல்லா இரு. போயிட்டு வா. யோ, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நல்லாத்தான் இருக்க இருப்பேன். வரையா? என்ன சாமி இது வம்பு? ஊரை விட்டு ஊர் வந்து உங்க அருமை தெரியாம 3 மூட்டை சாபத்தை வாங்கிட்டு போறானே. நீங்க ஒரு வாட்டி நல்லாருன்னு சொன்னாவே பூத்த மரம் பட்டு போகும். இவனை இத்தனை வாட்டி நல்லாருன்னு சொல்லிருக்கீங்க, என்ன ஆக போகுதோ? நானா தேடி போயா அந்த நல்ல வார்த்தையை சொன்னேன். அவனா விரும்பி வாங்கிட்டு போறான். விதிய மாத்த